இயேசுவே ஆறுதல் ஊழியம் வழங்கும் இன்றைய தேவனுடைய வார்த்தை. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற போராட்டங்களை கண்டு, நெருக்கங்களை கண்டு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, என் குடும்பத்திற்கு மட்டும் ஏன் இப்படி நடந்திருக்கிறது, என் வாழ்க்கையில் மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்கிறது, நான் தேவனை தேடுகிறேன், ஜெபிக்கிறேன், வேத வசனத்தை தியானிக்கிறேன், வேத வசனத்தின்படி வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், நான் தேவனை தேடியும் என் வாழ்க்கையில் விடுதலை இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்பதுதான் இன்று அநேகருக்குள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட கேள்விகளோடு கூட நீங்கள் கிறிஸ்தவ வாழ்வில் இருப்பீர்களானால் நீங்கள் ஒரு பெரிய ஆவிக்குரிய சேலஞ்சில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரா பிசாசா பார்த்து விடலாம் என்கின்ற ஒரு பந்தய களத்துல, யுத்த களத்துல நின்று கொண்டிருக்கிறீர்கள். தாவீதா கோலியாத்தா யார் ஜெயிப்பார்கள் என்று எப்படி யுத்த களத்தில் நின்றார்களோ அப்படி நீங்கள் ஒரு யுத்த களத்துல ஒரு ஆவிக்குரிய சவாலை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எத்தனையோ காலங்கள் ஜெபித்து விட்டேன், பொருத்தனை செய்து விட்டேன், உபவாசித்து ஜெபித்து விட்டேன், ஆனால் என் ஜெபத்திற்கு பதில் இல்லை, விடுதலை இல்லை என்ற ஒரு சூழ்நிலை வழியாக நீங்கள் கடந்து போய்கொண்டு இருப்பீர்கள். ஆனால் அதுதான் ஆவிக்குரிய சவால் நிறைந்த வாழ்க்கையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட நிலைகள் உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் ஆவிக்குரிய சவால்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆபிரகாம், எலிசபெத், சகரியா, தாவீது போன்ற தேவ மனிதர்கள் தேவனுடைய வார்த்தையையும் வாக்குத்தத்தங்களை நம்பி செயல்பட்டு நெடுங்காலங்கள் அவர்கள் காத்திருந்து பதிலை பெற்றுக் கொண்டார்கள். இவர்களுடைய அனுபவங்கள் நெடுங்காலங்கள் ஏமாற்றங்கள் இருந்தது, நெடுங்காலங்கள் போராட்டங்கள் இருந்தது, நெடுங்காலங்கள் ஜெபித்து தேவனிடத்திலிருந்து பதிலையும் விடுதலையும் காண முடியாமல் இருந்தாலும் முடிவிலே ஜெயம் பெற்றார்கள். முடிவிலே அவர்களுடைய ஜெபத்திற்கான பதில் கிடைத்தது. முடிவிலே அவர்கள் வெட்கப்பட்டு போகாமல் தலை நிமிர்ந்தவர்களாயிருந்தார்கள். அப்படித்தான் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனத்திலே 18 வருஷம் பலவீனப்படுத்துகிற ஆவியின் போராட்டத்திலே எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனியாயிருந்த ஒருத்தி அங்கே ஜெப ஆலயத்திலே அவள் இருக்கிறாள். 18 வருடத்தின் அந்த போராட்டத்திற்கு ஒரு நாள் இயேசு விடுதலையை தந்தார். 18 வருடம் பிசாசின் போராட்டம், சவால்கள் நிறைந்த அந்த வாழ்க்கையிலே அவள் ஒரு அற்புதத்தையும் நன்மையையும் கண்டாள். இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சவாலிலே இருப்பீர்களானால் தேவனுடைய விடுதலையை நீங்கள் எதிர்பார்த்திராத நேரத்தில் தேவன் குறித்து வைத்திருந்த காலத்தில் உங்களுக்கு தருவார். அதை தான் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தின் கடைசி பகுதி, ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். 18 வருஷத்தினுடைய சவாலை சந்தித்த இந்த ஸ்திரீ 18 வருஷம் விடுதலை இல்லாமல் கூனியா இருந்தவளுக்கு நடந்த அற்புதத்தை கண்டு அந்த ஜெப ஆலயத்தில் இருந்த அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவால் செய்யப்பட்ட மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையான செய்கை வெளிப்படும்.
உங்களுடைய ஆவிக்குரிய சவாலிலே நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட்டு தேவன் உங்கள் வாழ்க்கையில் மகிமையாய் வெற்றி சிறந்ததை வெகு விரைவிலே நீங்கள் கொண்டாடுவீர்கள். அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இந்த ஆவிக்குரிய சவால் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு தருகிற வெற்றிக்காக, எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிற சகல மகிமையான செயல்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.